வில்லனா நிறைய படம் நடிச்சிங்க. இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்குது, இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கிங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வில்லனா நடிக்க பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேரக்டர்? நான் நடிக்க வந்து வச்சுருக்கேன். இனிமேல் இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நடிகராக வந்துட்டோம். வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் படம் பார்த்தேன். கதாநாயகனில் கதையின் கரு எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதனால் இவ்வளோ நாள் வில்லனா பண்ணீங்களே, இப்போ நீங்கள் கதாநாயகனா பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் செஞ்ச தப்பு, சாமிநாதன் செஞ்ச தப்பு. சும்மா இப்போ பார்த்தா கதாநாயகன் நான் சொன்னேன் இப்போ கூட. ஐயோ கதாநாயகன் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். அதில் படித்த வச்சுக்கோங்கள பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது. எப்படின்னா எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செய்வாங்க, ரேப் பண்ணுறோம். நல்ல கண்ணிலே பார்க்க முடியாது. நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்ல கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.